நம்ம கயலையும் எழிலையும் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து இப்போது போராடிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் கயலும் எழிலும் இருந்துட்டு எத்தனை பேர் எதிர்ப்புக்கு வந்தாலும் சரி, நம்ம வேலையை வந்து நம்ம கரெக்டாக பார்த்தா எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னதான் வந்து செஃப்பே வந்து, அதாவது இங்கே மார்க்கு கொடுக்க போகிறேன் செஃப்பே வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போனாலுமே கூட நம்ம கயலும் எழிலும் அவங்க பாட்டுக்கு வந்து அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு நல்லபடியாக எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த தீபிகாலாம் வந்து ரொம்ப ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிடறா. அது மட்டும் இல்லாமல் நான் 3 வருஷம் கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தா. ஆனால் என்ன தான் இவன் 3 வருஷம் கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருந்தாலுமே நம்ம கயலும் எழிலும் வந்துட்டு இப்போது ப்ராப்பராக எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் அவங்க செய்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது தீபிகாவுக்கு சரியான அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. என்னடா அது, நம்ம கூட வந்து இப்படி செய்யலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.